அன்பு குழந்தையே, இன்று இந்த முருகன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வார்த்தைகள் இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்றை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். நீ வேண்டாம் என்று சொல்லாமல் உன் அப்பன் தருவதை நமக்கானது என்பதை புரிந்து கொண்டு என் வார்த்தைகளை நீ கேட்டு உனக்கு நிச்சயமாக இந்த முருகன் வாக்கு இன்னும் சற்று நேரத்தில் மிக பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. எவ்வளவோ உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வந்த போதிலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ தகர்த்தெறிந்து விட்டு அப்பன் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக இன்று உனக்கான நம்பிக்கையை மட்டும் உனக்கே கொண்டு வந்து கொடுக்க போகிறது. என் பிள்ளையே, சில நேரங்களில் என் பிள்ளை நீ எல்லாம் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டால் அதற்கு நீ சொல்கின்ற பதில் என்னவாக இருக்கும் என்று தெரியுமா? நான் அனுபவிக்கும் மன வழிகளை எல்லாம் என்னை ஏளனமாகவும் அலட்சியமாகவும் பார்ப்பவர்கள் ஒரு நாளாவது உணர வேண்டும் என்று நீ சில நேரங்களில் விரும்புகின்றாய். அதாவது நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம், சோதனைகளை எல்லாம், அவை உனக்கு கொடுத்த வழிகளை எல்லாம் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். நீ படுகின்ற கஷ்டங்கள் என்னவென்று அவர்கள் உணராமல் தானே அவ்வளவு சுலபமாக நீ எதையும் செய்யவில்லை, எதையும் பெறவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். எப்போது இது அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறதோ அப்போதுதான் உண்மையாக நீ படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று அவர்களுக்கு தெரிய வரும். அதனால் இந்த நிலை அவர்களுக்கு தான் உணர்த்த வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். உன் அப்பன் நிச்சயமாக அதனை நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி நடத்தி கொடுப்பேன். உன்னை ஏளனமாக நினைப்பவர்கள் உன்னை பார்த்து பெற பொறுமைப்படுபவர்கள் ஒரு நிலையில் நிச்சயமாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். பணமின்றி மனிதனால் வாழ முடியும், ஆனால் இந்த மனிதரோடு தான் வாழ முடியாது. அதுதானே உண்மை. எல்லோரும் பணம் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் பெரிதாக தோன்றுகிறது. இந்த நொடியில் இந்த முருகன் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் ஆக வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு விஷயம் எப்போதும் உன்னை முழுமையாக வந்து சேர வேண்டும். எல்லோரும் சொல்வார்கள் உன்னுடைய மனதிற்கு நீ நல்லபடியாக இருப்பாய் என்று. நிச்சயமாக என் குழந்தை, அப்படி ஒருவர் உனக்கு வார்த்தையை சொல்கிறார் என்றால் அந்த இடத்தில் அவர்களுடைய தேவை ஏதோ ஒன்று உன்னால் அவர்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த உதவி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். தேவைக்கு தான் உன்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் தேவைக்கு நீயும் அவர்களுக்கு உதவி செய்திருந்தால் உன்னை வாழ்த்துகிறார்கள். ஏதாவது ஒரு இடத்தில் ஒருவர் உன்னிடத்தில் அவர்கள் உதவி கேட்கும் போது நீ மறுத்துப்பார். அப்போதுதான் அவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். அப்போதுதான் அவர்கள் உண்மையாகவே எதை பற்றி சிந்திக்கிறார்கள் என்பதையும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையை உன்னால் சூழ்ந்து வந்து உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். நடத்துகின்ற விஷயங்கள் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் எல்லாம் ஒன்று சேர கொடுத்து கொண்டே இருக்கட்டும். உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ எது வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியான புரிதலோடு தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைவான எண்ணங்களோடு எப்போதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற பல உண்மைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்துவிடும். உன்னை சுற்றி நான் கொடுப்பது எல்லாம் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை நம்பிக்கையிலும் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வார். குழந்தையே, இந்த பிரபஞ்சத்தில் சந்தோஷமாக ஆசையில் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடமைகளையும் முடிக்க வேண்டும் என்று வாழ்ந்தே ஆக வேண்டும்
என்ற கட்டாயத்திற்கு நடுவினமாக வாழ்கின்ற மனிதர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள். நான் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் அப்பன் எதையும் தெரியாமல் என்று உன்னிடத்தில் பேசிக்கொள்வதில்லை. இதுபோன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்கு ஏராளம் போல் இருக்குபவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து என்பதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவானாலும் நமக்கு கஷ்டம் என்ற ஒன்று தெரிய வரும்போது அதையும் கூட நாம் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக நமக்கு உறுதுணையாக இருப்பது நம்மை நேசிக்கின்ற ஒரு உறவு. எல்லா நேரத்திலும் இவர்களின் அன்பு மட்டும் உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் நிச்சயமாக இவர்களின் வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒன்று சேர கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். உனக்கான ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நிச்சயமாக தரும் என்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னை தேடி வந்து உனக்கு தரும் எல்லாவற்றையுமே என் பிள்ளை ஒன்று சேர்ந்து துணிந்து நில். நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு ஒன்று சேர நம்பிக்கையை கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. குழந்தையே, நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நம்மால் உறுதியாக அடைந்துவிட முடியும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருவது எல்லாம் எப்போதும் உனக்கு நன்மைகளாகவே நிச்சயமாக தெரியும். ஒருவர் இல்லாத போதுதான் அவர்களின் அருமை என்னவென்று புரியும். அதனால் இதை யாரிடமும் நீ எப்போதும் எடுத்து சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஏனென்றால் நாம் அவர்களோடு இருக்கும்போது அவர்களுக்கு புரியாத அன்பு அவர்களை விட்டு போன பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தால் என்ன, தெரியாவிட்டால் என்ன. அதனால் அவர்கள் இருக்கும்போதே அந்த அன்பை கொடுக்காத போது இனி கொடுக்காவிட்டாலும் கொடுக்கவில்லை என்றாலும் எதை பற்றி கவலையும் உனக்கு இல்லை என்பதை உணர்ந்து கொள். உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும். உனக்கு நான் என்ன தருவேன், எது தருவேன் என்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நீ எப்போதும் உனக்கானவற்றை நான் உன் கைகளில் உன் வாழ்க்கையில் உன் முன்னால் கொண்டு வந்து தரும்போதெல்லாம் நீ மற்றவர்களை தான் உற்று நோக்கி பார்க்கின்றாய். இவர் என்ன நினைப்பார், அவர் என்ன நினைப்பார், அடுத்தவர்களை தான் உற்று நோக்கி பார்க்கின்றாயே தவிர ஒருபோதும் உனக்கு கிடைத்த சந்தோஷத்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை. இனியும் இப்படியே இருக்கும் பட்சத்தில் தான் உன் வாழ்க்கை எல்லோரும் கேலி கூத்தாக்கி விடுவார்கள். அதனால் நிலையிலும் இந்த வாழ்க்கை நீ உன்னுடையதாக வாழ்ந்துவிட எப்போதும் ஒரு முயற்சிகளை செய்து கொண்டே இரு. சர்வ நிச்சயமாக அன்பு உன்னை தொடர்ந்து வரும் என்பதை மறந்து விடாதே. சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எப்போதும் அனைத்தும் கொடுக்கும் என்பதையும் தெரிந்து கொள்வாய். இனி நடப்பது எல்லாவற்றையும் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதை தெரிந்து கொண்டு இனி உனக்கான விருப்பங்களை எல்லாம் நிச்சயமாக ஒன்று சேர என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. எதுவரையிலும் நீ துன்பத்தை அனுபவித்தாயோ அதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான பெருமகிழ்ச்சியை எல்லாம் நீ ஒன்று சேர பெற்றுக்கொள்வாய் என்பதையும் முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னோடு நான் இருக்கும் வரை எப்போதும் உனக்கான சந்தோஷம் உன் கைகளில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை முதலில் நீ தெளிவில் வைத்துக்கொள்.
உன்னை சூழ்ந்து நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி அனைத்தும் உனக்கு நன்மைகளாகவே முடியும் என்பதை மட்டும் மறந்து விடாதே.